புருஷோத்தம க்ஷேத்திர மாஹாத்மியம் 39ஆம் அத்தியாயம். சாதுர்மாசிய காலத்தில் கொண்டாட வேண்டிய பண்டிகைகள். குறிப்பு: இந்த அத்தியாயம் பின்வரும் பண்டிகைகளை குறித்து பேசுகிறது. பாத்ரபதத்தின் பிரகாசமான பாதியில், அதாவது ஆவணி மாதத்தின் 11வது நாளில் பார்ஷ்வபர்யாயனம், பக்கத்தை திருப்புதல். கார்த்திகையின் பிரகாசமான பாதியில் 11வது நாளில் உத்தாபனம், எழுதல். முனிவர்கள் வினவினார்கள்: முனிவரே, பிரபஞ்சத்தின் இறைவனின் மகத்துவம் உங்களிடமிருந்து கேட்கப்பட்டது. நிர்மால்யம் போன்றவர்களுடைய மகிமையும் சரியான வரிசையில் கேட்கப்பட்டது. பிராமணரே, மற்ற யாத்திரைகளின் பண்டிகைகள் நன்மைகளையும் நாங்கள் கேட்க விரும்புகிறோம். இதை கேட்க விரும்புவோருக்கு நீங்கள் முதலில் நினைத்தபடி துல்லியமாக கூறுங்கள். ஜைமினி முனிவர் பதிலளித்தார்: புருஷோத்தமன் எல்லா உலகங்களின் நலனுக்காகவும் அதற்காக பல்வேறு வடிவங்களில் வெவ்வேறு குணங்களையும் செயல்பாடுகளையும் உருவாக்குகிறார். பல்வேறு அழகான வடிவங்களில் விளையாடுவதற்கு பிரபஞ்சத்துடன் ஒத்திருக்கும் இறைவன் பல்வேறு ஆன்மாக்களாக மாறுகிறார். அகங்காரம் இல்லாமல் கர்மங்களின் பலன்கள் அனுபவம் இல்லை. சிறந்த பிராமணர்களே, உலக இருப்பு என்று அழைக்கப்படும் சிறையில் மக்கள் அடைக்கப்படுவது அகங்காரம் மூலம்தான். மனிதனின் புத்தி மற்றும் அகங்காரம் ஆகியவற்றை பெற்ற பிறகு எல்லாவற்றையும் செய்கிறான். புத்தியின் குணத்திற்கேற்ப அவன் நன்மையை பெறுகிறான். அது மங்களகரமானதாக இருந்தாலும் சரி, வேறு விதமாக இருந்தாலும் சரி. புத்தி என்பது குணங்களின்படி 3 வகையாகும். சாத்வீகர்கள் என்பவர்கள் கர்மங்களின் பலன்களை வெறுக்கும் நல்ல மனிதர்கள். அவர்கள் இறைவனை திருப்திப்படுத்துவதற்காக புனித சடங்குகளை செய்கிறார்கள். அவர்கள் விடுதலையை விரும்புகிறார்கள். ராஜச வகை மக்கள் மற்றவர்களுடன் போட்டி உணர்வுடன் அல்லது நற்பெயருக்காக அல்லது பலன்களுக்காக பல்வேறு செயல்களை சடங்குகளை செய்கிறார்கள். அவர்கள் அதற்காக அதிக செல்வத்தை செலவழித்து தங்களை அதிகம் கஷ்டப்படுத்திக் கொள்கிறார்கள். தாமச வகை மக்கள் மற்றவர்களை குருட்டுத்தனமாக பின்பற்றுபவர்கள். அவர்கள் உணரக்கூடிய பலன்களுக்கு மட்டுமே அர்ப்பணிப்புடன் இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் செயல்களிலிருந்து வரும் நன்மைகளை விரும்புகிறார்கள். இவ்வாறு அவர்கள் பல்வேறு சடங்குகளை செய்கிறார்கள். தியானம் செய்யும் போதும், பார்க்கும் போதும் அல்லது நினைவில் கொள்ளும் போதும் பிரபஞ்சத்தின் இறைவன் எப்போதும் சாத்வீகர்களுக்கு ரட்சிப்பை வழங்குபவராக இருக்கிறார். அவர் அனைவரையும் புனிதப்படுத்துபவர். இதில் எந்த ஐயமும் இல்லை. ராஜசர்களும் தாமசர்களும் பலன்களை விரும்பும் முட்டாள் ஆன்மாக்கள். சடங்குகள் போன்றவற்றை செய்வது நன்மைகளை தருவதாக அவர்கள் நினைக்கிறார்கள். பிராமணர்களே, அவர்களில் பலர் ஒன்று கூடி ஒரு சிறிய சடங்கை செய்கிறார்கள். மிகுந்த மன அழுத்தம், வலி மற்றும் துயரத்தை உள்ளடக்கிய அந்த செயல் அல்லது சடங்கு அவர்களுக்கு நன்மைகளை தருகிறது. அவர்களை உயர்த்துவதற்காக, தீயவர்களை நம்ப வைக்கும் நோக்கத்திற்காக பிராமணர்களே, ஒருவர் ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு வகையான யாத்திரைகளை, பண்டிகைகள், ஊர்வலங்கள் போன்றவை கொண்டாட வேண்டும். பிறந்த நாளில் புனித மற்றும் பெரிய பலிபீடத்தின் திருவிழாவும் விவரிக்கப்பட்டுள்ளன. இந்த 2 பெரிய யாத்திரைகளும் அவற்றின் மகிமைப்படுத்துவதன் மூலம் பாவங்களை அழைக்கின்றன. தெற்கு நோக்கிய இறைவனின் பார்வையும் படுக்கைக்கு செல்லும் திருவிழாவும் அனைத்து பாவங்களையும் அழைக்கின்றன. அவை தெற்கு போக்குவரத்து காலத்தில் கொண்டாடப்பட வேண்டிய பண்டிகைகள். இனிமேல் பிரபஞ்சத்தின் இறைவனின் மறுபக்கம் திரும்பும் பண்டிகையை நான் விவரிக்கப் போகிறேன். அவர் படுத்திருக்கிறார். யுகங்களை கூட திருப்புகிறார். பாத்ரபத மாதத்தின், அதாவது ஆவணி மாதத்தின் பிரகாசமான பாதியில் 11ஆம் நாளில் பக்தர் மெதுவாக ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் படுக்கை அறையின் கதவை நோக்கி செல்கிறார். அவர் உள்ளே நுழைந்து இருக்கையில் மகிழ்ச்சியாக உறங்கிக் கொண்டிருக்கும் பிரபஞ்சத்தின் இறைவனை வணங்குகிறார். அவர் மெதுவாக அவரிடம் சென்று ஒரு விரிப்பால் அவரை மூடி பல்வேறு பிரசாதங்களுடன் வணங்க வேண்டும். பக்தியுடன் அவரது பாதங்களில் விழுந்து அவர் இரகசிய மாய உபனிஷத பகுதிகளால் புகழ்ந்து பாட வேண்டும். அவர் பின்வரும் மந்திரத்தை மீண்டும் கூறி இறைவனை வடக்கு நோக்கி உறங்க வைக்க வேண்டும். தேவர்களின் தலைவரே, பிரபஞ்சத்தின் ஆண்டவரே, கல்பங்களை திருப்பும் தலைவரே, பகவானே, அசையும் மற்றும் அசையாத உயிரினங்களை கொண்ட இந்த
பிரபஞ்சம் உங்களால் உங்கள் விருப்பத்தாலும் விழித்திருப்பது, கனவு காண்பது மற்றும் உறங்குவது போன்ற செயல்களாலும் திருப்பப்படுகிறது. நீங்கள் உறங்குவது பிரபஞ்சத்தின் நலனுக்காகவே. மறுபுறம் திரும்புங்கள். இது பிரபஞ்சத்தின் பாதுகாப்பிற்கான மாற்றத்திற்கான நேரம். உன் கட்டளைப்படி இந்த சக்கரர் உன் கொடி கம்பத்தின் அருகே உன் தாமரை போன்ற பாதங்களை காண ஆவலுடன் நிற்கிறார். மேகங்கள் வழியாக தண்ணீரை பொழிகிறார். குடிமக்களை பாதுகாக்க பூமியின் வரவேற்பை வெள்ளத்தில் மூழ்கடிக்கிறார். பக்தர் தேவர் இறைவனிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இப்படியே இருமுறை செய்து அவரை திருப்திப்படுத்துங்கள். இறைவனுக்கு விசிறிகள் மற்றும் சௌரிகளால் விசிறி அவருக்கு சேவை செய்ய வேண்டும். இறைவனின் அனைத்து அங்கங்களிலும் இனிய மனம் கொண்ட சந்தன குழம்பை பூச வேண்டும். அவர் நைவேத்தியமாக பின்வரும் பொருள்களை வழங்க வேண்டும்: சுவையான கரும்பு சாறு மற்றும் அதன் பொருட்கள், பால் பொருட்கள், சுவையான பார்லி தயாரிப்புகள், பல்வேறு வகையான பழங்கள், சுவையான ஊறுகாய், பிற துணை உணவுகள், நெய்யில் தயாரிக்கப்பட்ட இனிப்பு பண்டங்கள், பல்வேறு வகையான பால் புட்டுகள், பழுத்த பாக்கு மற்றும் நன்கு பதப்படுத்தப்பட்ட வெற்றிலை. இவற்றை இறைவனின் படுக்கை அறையின் வாசலில் வைக்க வேண்டும். பக்தர் இவற்றை மெதுவாகவும் மிகுந்த பக்தியுடனும் வழங்க வேண்டும். அன்று பக்தர் ஸ்ரீஹரியின் ரூபத்தை தியானித்தால் அது மிகுந்த புண்ணியத்தை தரும். இறைவனுக்காக செய்யப்படும் புனித நீராடல், தான தர்மம், ஜபம், ஹோமம், தபம், விழித்திருத்தல், விரதம் மற்றும் பிற அனுசரிப்புகள் என எதுவாக இருந்தாலும் அது நித்திய பலனை தரும். விரதத்தின் முடிவில் பிராமணர்களை சாந்தப்படுத்த வேண்டும். இந்த விரதத்தை அதன் அனைத்து துணை பொருட்களுடன் செய்வதன் மூலம் ஒருவர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உலகத்தை அடைவார். அவர் மனதில் எதை விரும்புகிறாரோ அதை அவர் நிச்சயமாக பெறுவார். உங்களுக்கு சொல்லப்படும் இந்த விழா பார்ஷ்வ பர்யாயனம், மறுபுறம் திரும்புதல். இது அனைத்து உலகங்களுக்கும் எந்த சிரமமும் இல்லாமல் நித்திய மகிழ்ச்சியை அளிக்கிறது. இனிமேல் உத்தாபன விழிப்பு என்ற பெரிய விழாவை கேளுங்கள். ஆரம்பத்தில் பிரபஞ்சத்தின் இறைவன் கௌமுதி சந்திர வெளிச்சம் என்ற பெரிய விழாவில் பகடை போன்ற விளையாட்டுக்கள், மலர்கள், ஆடைகள், மாலைகள் மற்றும் பூச்சுக்கள் மூலம் வணங்கப்படுகிறார். பின்னர் ஒரு முழு நிலவு நாளில் இரவின் பக்தன் ஸ்ரீஹரி அழகிய மாவு ஈரட்டிகள், தேங்காய்கள் மற்றும் பிற வழிபாட்டு பொருள்களால் மிகுந்த விழாக்களுடன் வணங்க வேண்டும். பின்னர் காலையில் பக்தர் கார்த்திகை மாதத்தில் புனித சடங்கை செய்ய தனது விருப்பத்தை அறிவிக்க வேண்டும். கார்த்திகை மாதத்தின் பிரகாசமான பாதியில் 11ஆம் நாள் வரை அவர் விரதத்தை தொடர வேண்டும். அன்று அவர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் பிரபஞ்சத்தின் இறைவனை எழுப்ப வேண்டும். முன்பு போலவே நள்ளிரவில் பிரபஞ்சத்தின் இறைவனை வழிபட வேண்டும். அவர் பின்வரும் மந்திரத்தை மகிழ்ச்சியுடன் கூறி சொல்லி இறைவனை மெதுவாக எழுப்ப வேண்டும். தேவர்களின் பிரபுவின் தலைவரே, ஒளியின் தலைவரே, பிரபஞ்சத்தின் தலைவரே, தங்கள் மாயையின் காரணமாக அனைவரும் தூங்குகிறார்கள். முழுமையாக மலர்ந்த தாமரை மலர்களின் மகிமையை கெடுக்கும் உங்கள் விழிகளால் அவற்றை பாருங்கள். நீங்கள் காணும் இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய புனிதத்தை அடையும். பின்னர் ஸ்ருதிகள் மற்றும் ஸ்மிருதிகளில் விதிக்கப்பட்டுள்ள அனைத்து புனித சடங்குகளையும் நிச்சயமாக செய்ய முடியும். இவ்வாறு இறைவனை எழுப்பிய பிறகு பக்தர் அவரை நடன மண்டபத்திற்கு அழைத்து சென்று புல்லாங்குழல், வீணை மற்றும் பிற இசை கருவிகள் வாசித்தல், அறிவிப்பாளர்கள், பாணர்கள் மற்றும் புகழ்ச்சிகள், மங்களகரமான ஒலிகள், சங்குகளின் ஒலிகள், காள எக்காலங்கள் மற்றும் முரஜ மேளங்கள், நடனங்கள், பாடல்கள் மற்றும் வெற்றி பெறு என்ற முழக்கங்களுடன் அழைத்து செல்ல வேண்டும். வாசனை எண்ணெயால் அபிஷேகம் செய்த பிறகு புருஷோத்தமரை பஞ்சாமிர்தம், தேங்காய் சாறு மற்றும் பழச்சாறுகளால் நீராட்ட வேண்டும். அதன் பிறகு அவர் இறைவனை நறுமணமுள்ள பார்லி பூச்சால் பூச வேண்டும். அவர் இறைவனின் உடலில் துளசி பொடியை தேய்த்து மணம் மிக்க சந்தன குழம்பை பூச வேண்டும். பின்னர் இறைவனை மலர்கள் மற்றும் கற்பூரத்தால் நறுமணம் மிக்க நீரால் நீராட்ட வேண்டும். குச்ச கத்திகளால் தண்ணீர் தெளிக்க வேண்டும்.
பின்னர் நகைகளால் ஆன பாத்திரங்களிலிருந்து வாசனை திரவியங்கள் பூசப்பட்ட நீரால் இறைவனை ஸ்நானம் செய்விக்க வேண்டும். இறைவன் இவ்வாறு ஸ்நானம் செய்யப்படுவதை மகிழ்ச்சியுடன் காண்பவர்கள் பல பிறவிகளில் உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டு பெற்ற அழுக்குகளை பாவங்களை சுத்தம் செய்ய வேண்டும். அதன் பிறகு பிராமணர்களே, பக்தர் பிரபஞ்சத்தின் இறைவனின் மார்பில் வாசனை திரவியம் பூச வேண்டும். பின்னர் சிரம் முதல் பாதம் வரை முழு உடலிலும் குங்குமப்பூ, அகல்லோச்சம், கஸ்தூரி மற்றும் கற்பூரம் ஆகியவற்றை சந்தன கொழும்புடன் கலந்து பூச வேண்டும். இவற்றை எக்காளம் மலர்கள் மற்றும் கருப்பு கற்றாழையின் திரவ சாறுடன் கலந்த தண்ணீருடன் அரைத்து பசையாக அரைக்க வேண்டும். மல்லிகை மலர்களின் மாலையை இறைவனின் மீது வைத்து கற்பூரத்தை பொடித்து தூவ வேண்டும். ஸ்ரீ மகாவிஷ்ணுவை மிகுந்த பிரசாதங்கள் மற்றும் சேவைகளுடன் வழிபட்ட பிறகு நீராஜன சடங்கு செய்ய வேண்டும். பக்தியுடன் கரங்களை இணைத்து பக்தர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இயங்கும் மற்றும் அசையாத உயிரினங்களை கொண்ட இந்த முழு பிரபஞ்சமும் தங்களை மட்டுமே அடைக்கலமாக கொண்டுள்ளது. பிரபஞ்சத்தின் தலைவரே, பகவானே, உங்கள் இனிமையான அமிர்த பார்வைகளால் அதை புனிதப்படுத்துங்கள். இரவின் மீதமுள்ள பகுதியை நிகழ்ச்சிகள், நடனங்கள் மற்றும் பாடல்களால் கழிக்க வேண்டும். படுக்கையிலிருந்து எழுந்திருக்கும் பகவான் கதாதரரை காண்பவர் மாயையின் உறக்கத்தை அழித்து அமைதியான ஞானத்தை அடைவார். அவரது இதயத்தில் வேறு என்ன ஆசைகள் இருந்தாலும் அவர் அந்த ஆசைகள் அனைத்தையும் அடைவார். 1000 குதிரை யாகங்கள் மற்றும் இன்னும் ஏதாவது பலிகளின் பலனை அடைவார். நன்கு அலங்கரிக்கப்பட்ட 1 கோடி பழுப்பு நிற பசுக்களை பரிசளித்த பலனை அடைவார். அனைத்து தீர்த்தங்களிலும் புனித நீராடிய மிகப்பெரிய பலனை அடைவார். 4 மாதங்களின் விரதத்தின் பாரண முடிவு சடங்குகள் காலத்தில் செய்யப்பட வேண்டும். திதி நாள் பக்தர் தாமோதரரின் தங்கத்தால் செய்யப்பட்ட தங்க நாணயம் என்று அழைக்கப்படும் சிலையை நிஷ்கா அல்லது ஒருவரின் திறனுக்கு ஏற்ப செய்யப்பட்ட ஒன்று அல்லது சாலக்கிராம கல்லால் செய்யப்பட்ட ஒன்று கொடுக்க வேண்டும். பின்னர் தன்னடக்கத்துடன் கூடிய பக்தர் இறைவனின் மற்றொரு வடிவமான தங்கத்தை வணங்க வேண்டும். ஒரு தனி சிறந்த கூடாரத்தை உருவாக்கி அலங்கரிக்க வேண்டும் அல்லது இல்லத்தின் ஒரு பகுதியை மாலைகள், சௌரிகள் மற்றும் விதானங்களால் நன்றாக அலங்கரிக்கலாம். தரை மற்றும் சுவர்கள் நன்கு பூசப்பட வேண்டும். மேலும் தூண்கள் பல்வேறு வண்ணங்களின் பட்டு துணிகளால் அலங்கரிக்கப்பட வேண்டும். அவர் கருப்பு கற்றாழையின் தூபத்தால் அற்புதமான இல்லத்தின் அல்லது கூடாரத்தின் முழு பகுதியையும் அல்லது கூடாரத்தின் சில பகுதியையும் புகைக்க வேண்டும். அதன் நடுவில் அவர் ஸ்வஸ்திகா வடிவமைப்பின் மாய வரைபடத்தை அற்புதமான வண்ணங்களுடன் வரைய வேண்டும். அதற்குள் ஒரு தந்த கட்டிலை வைக்க வேண்டும். அதன் மேல் ஒரு பட்டு மெத்தையை விரிக்க வேண்டும். பக்தர் அதன் மீது புருஷோத்தமரை வைக்க வேண்டும். இறைவன் 4 திருக்கரங்களுடன் தாமோதர வடிவில் திருக்கரத்தில் சங்கம் மற்றும் தாமரையுடன் இருக்க வேண்டும். இடது கரத்தால் லக்ஷ்மி தேவியை தழுவியபடி லக்ஷ்மி தேவி தாமரையின் மீது அமர்ந்து திருமார்பில் நிலைத்திருப்பது போல சித்தரிக்கப்பட வேண்டும். வலது திருக்கரத்தால் பக்தர்களுக்கு வரங்களை வழங்குவதாக சைகை காட்டுகிறார். அவரது மூக்கு, நெற்றி, கண்கள், காதுகள் போன்றவை சிறந்தவை. இறைவன் ஒரு அகன்ற மார்பை கொண்டவர். அவர் அனைத்து வகையான அழகான மற்றும் அழகிய அம்சங்களையும் கொண்டவர். அவர் அனைத்து வகையான ஆபரணங்களாலும் வசீகரமானவர். அவர் தெய்வீக மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்துள்ளார். லக்ஷ்மி தேவி தனது திருக்கரத்தில் தாமரை மலரை ஏந்தி இறைவனுக்கு வெற்றிலையை சமர்ப்பிப்பது போல சித்தரிக்கப்படுகிறார். பஞ்சாமிர்தத்தால் இறைவனை நீராட்டிய பிறகு பக்தர் அவரை 2 ஆடைகளால் மூட வேண்டும். அவரது செல்வம் அனுமதிக்கும் அளவிற்கு விரிவான காணிக்கைகள் மற்றும் சேவைகளால் அவரை வணங்க வேண்டும். அவர் பசுவின் நெய்யால் செம்பு விளக்குகள் அல்லது மண் விளக்குகளை ஏற்ற வேண்டும். அவருக்கு 100 ஒளி மரங்கள் இருக்க வேண்டும். அங்கு திரிகள் எரிகின்றன. எண்ணெய். அவர் அங்கு பிரம்மதேவரையும் நாரத முனிவரின் தலைமையிலான தெய்வீக முனிவர்களையும் வணங்க வேண்டும்.
அவர் பிராமணர்களையும் தாமோதர வடிவங்களையும் தெய்வ வடிவங்களையும் வணங்க வேண்டும். மேலும் அவர்களுக்கு ஜோடி பட்டாடைகள், மாலைகள் மற்றும் வாசனை திரவியங்கள், பல்வேறு வகையான உணவுப் பொருட்கள் மற்றும் பழங்களால் மரியாதை செய்ய வேண்டும். தீர்த்த ராஜத்தில் கடலில் துறவு செய்வது போன்ற வழிபாட்டை இங்கு தாமோதர வழிபாடு செய்ய வேண்டும். அவர் தத் விஷ்ணுவின் போன்ற மந்திரங்களால் பிரம்மதேவரையும் மற்றவர்களையும் வணங்க வேண்டும். புல்லாங்குழல், வீணை போன்றவற்றில் பாடல்கள் மற்றும் வாத்திய இசையுடன் ஒரு பெரிய விழாவை கொண்டாட வேண்டும். புராணங்களை படித்து இரவு முழுவதும் விழித்திருக்க வேண்டும். பகல் தெளிவாக விடிந்த பிறகு அவர் புனித நெருப்பில் சடங்குகளை செய்ய வேண்டும். பொது நலனுக்காக அவர் 8 எழுத்துக்கள் கொண்ட மந்திரத்தை, அதாவது பிரணவம் கலந்த நமோ நாராயணாய மந்திரத்தை ஓதிக்கொண்டே சமித்துக்கள், புனித கிளைகள், நெய் மற்றும் வாசனை பொருள்களை கொண்டு ஹோமங்களை செய்ய வேண்டும். ஸ்ரீஹரியை சாந்தப்படுத்த அவர் ஸ்ரீ சூக்தத்தை ஓதிக்கொண்டே வறுத்த தானியங்கள் மற்றும் யாக கிளைகளுடன் கலந்த ஹோமங்களை செய்ய வேண்டும். பிரம்மதேவரையும் மற்றவர்களையும் சாந்தப்படுத்துவதில் அவர் 108 முறை ஹோமங்களை செய்ய வேண்டும். 8 பிரசாதங்களை ஒவ்வொன்றாக எள் விதைகளுடன் சமர்ப்பிக்க வேண்டும். அதன் பிறகு அவர் பிரம்மதேவர், நாரத மாமுனிவர், தக்ஷ பிரஜாபதி, வசிஷ்ட முனிவர், கௌதம முனிவர், சனத்குமாரர், அத்ரி முனிவர், பரத்வாஜ முனிவர், கஷ்யப முனிவர், துர்வாச முனிவர், அகஸ்திய முனிவர் மற்றும் மகாதேவர் ஆகியோருக்கு ஹோமங்களை செய்ய வேண்டும். இவர்கள் அனைவரும் நன்கு அறியப்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவர்கள். அவர்கள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் வடிவங்கள், அதில் எந்த ஐயமும் இல்லை. இந்த பிராமணர்களை வழிபடுவதன் மூலம் ஸ்ரீ மகாவிஷ்ணு உடனடியாக மகிழ்ச்சி அடைய முடியும். ஹோமத்தின் முடிவில் அவர் தனது விரதத்தை முடித்து குருவுக்கு பணப்பரிசை வழங்க வேண்டும். தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு பசுவை அவர் கொடுக்க வேண்டும். மிகுந்த பக்தியுடன் வாசுதேவரின் திருப்திக்காக ஆடைகள் மற்றும் உணவு தானியங்களையும் கொடுக்க வேண்டும். பின்னர் அவர் பிராமணர்களுக்கு உணவளிக்க வேண்டும். அனைத்து பிரசாதங்கள் மற்றும் சேவைகளுடன் தாமோதரரின் பிரதியை ஆசானுக்கு கொடுத்து பின்வரும் மந்திரத்தை கூற வேண்டும். தாமோதரரே, பிரபஞ்சத்தின் பிரபுவே, முழு பிரபஞ்சமும் தங்களை போன்றது. இவை அனைத்திற்கும் தாங்கள்தான் துணை. தாங்களே தர்மர், அனைத்தையும் புனிதப்படுத்துபவர். தங்கள் அருளால் தான் சபதம் நிறைவேறியது. அது சரியானதாக இருக்கட்டும். தாமோதரர் கொடுப்பவர், காளை சின்னம் கொண்ட இறைவன் பெறுபவர். பிரபஞ்சத்தின் பிரபு கொடுக்கப்படுகிறார். பிரபஞ்சத்தின் பிரபு என்னிடம் மகிழ்ச்சி அடையட்டும். இந்த மந்திரத்தை மீண்டும் கூறி அவர் சிறந்த கடவுளை ஆசானுக்கு கொடுக்க வேண்டும். அவர் வழிபட வேண்டிய அனைத்தையும் முடித்த பிறகு அவரை பக்தியுடன் புகழ்ந்து சாந்தப்படுத்த வேண்டும். ஆச்சாரியன் மகிழ்ச்சி அடைந்தால் மாதவர் மகிழ்ச்சி அடைகிறார். அதன் பிறகு அவர் பல்வேறு பொருள்களை பிராமணர்களுக்கு பரிசளிக்க வேண்டும். அதன் பிறகு அவர் தனது உணவை நல்ல கலாச்சாரத்தின் நெருங்கிய மற்றும் அன்பான மற்றும் உறவினர்களுடன் சேர்த்து எடுத்து கொள்ள வேண்டும். இந்த புனித சடங்கை விதிகளின்படி முடித்த பிறகு அவர் குறிப்பிடப்பட்ட பலன்களை முழுமையாக பெற வேண்டும். அவர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உலகத்தை அடைவார். ஸ்ருதிகள், ஸ்மிருதிகள் மற்றும் புராணங்களில் இதைவிட பெரிய விரதம் எதுவும் இல்லை. இதை செய்வதன் மூலம் மனிதன் தனது கடமையை செய்ததாக உணருவான். பிராமணர்களே, மற்ற விரதங்கள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு இது போன்ற மகிழ்ச்சியை தருவதில்லை. இந்த சிறந்த புனித சடங்கை செய்வதன் மூலம் ஒருவர் அந்த தகுதியை பெறுகிறார். பிராமணர்களே, ஆயிரக்கணக்கான எள் விதைகள் நிறைந்த பாத்திரங்கள், ஆயிரக்கணக்கான பசுக்கள், 100 மான் தோள்கள் மற்றும் 10,000 கன்னிகைகள் ஆகியவற்றை கொடுப்பதன் மூலம் ஒருவர் பெறுகிறார். பிராமணர்களே, 3.5 கோடி தீர்த்தங்களில் புனித நீராடிய பலனை பெறுகிறார். மனிதன் தான் விரும்புவதை பெறுகிறார். 39ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.